இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்டிச்சிங் வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 2 தையலாக போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். சைஸில் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி தைச்சிக்கலாம். ஐப்பட்டி வந்து 2 இன்ச் அகலத்தில் வெட்டியிருப்போம்ல, அது ஒரு ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டி தைச்சிக்கலாம். பட்டி வந்து மொத்தம் 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 4 வந்து ஒரே கலராக இருக்கும், 2 வந்து வேறு கலர். அந்த 2 வந்து 2 பட்டிக்கும் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதை அடியில் போகிற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே 2 நல்ல இதை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ மடக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே ஒரு கலர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 3 இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அளவு ப்ளவுஸில் உள்ள பட்டி அளவுக்கு அதே அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோன்னா ஆப்போசிட்டில் வச்சு தைக்க கரெக்டாக இருக்கும். அடுத்து கை வந்து நான் மடித்து தைக்கிறதுனால ஒரு எம்மிங் பண்ணுற அளவுக்கு மடித்து தைச்சிட்றேன். நீங்கள் எம்மிங் பண்ணனாலும் எம்மிங் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் பார்த்து மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் தைக்கலாம். நான் இது வந்து கரெக்டாக சென்டரில் டாட் பிடிக்க போகிறேன். அளவு ப்ளவுஸில் அப்படி தான் இருக்குது, அதனால் சென்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு டாட் வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சைட் டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் டாட் பிடிக்கலாம். கீழே நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் இருக்கும்ல, அந்த டாட் பிடிக்கலாம். அது வந்து நெக்கு ஓரத்தில் 1 இன்ச் அகலத்தில் இருந்து கீழே கரெக்டாக வச்சுட்டு 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் டாட் பிடிச்சிக்கிறேன்.
அது வந்து ஆள் எப்படி வெயிட்டா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாட் பிடிக்கணும். 2 2.25 வரைக்கும் பிடிக்கலாம். கொஞ்சம் வெயிட்டா இருந்தாங்கன்னா 2 2.25 வரைக்கும் பிடிக்கலாம். நான் இதுல வந்து 1.5 பிடிக்கிறேன். இப்போ இந்த ஹார்ம் ஹோல் டாட் பாருங்க. இப்போ நம்ம ஹைட் உடம்போட ஃப்ரண்ட்டோட ஹைட்டு டாட்ல இருந்து கனெக்ட் பண்ணி அந்த ஆர்ம் ஹோல் டாட் பிடிச்சோன்னா அந்த ஷேப்பாக வேணும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரும் ஷார்ப்பாக. நான் வந்து அந்த மாதிரி தைக்க போகிறதில்ல, அதனால 2 டாட்டுக்கும் நடுவில் எடுத்து டாட் பிடிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியாது. நம்ம அந்த கீழே பிடிக்கிற டாட்டுக்கு நேராக வச்சு டாட் பிடிச்சோன்னா அந்த இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ யாராச்சும் தான் அந்த மாதிரி கேட்பாங்க, எனக்கு ஷார்ப்பாக வேணும் ஷேப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி டாட் பிடிச்சி கொடுத்துக்கலாம். இப்போ ஹைட் செக் பண்ணிக்கலாம். இப்போ டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பட்டியில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பழகுறவங்க கேட்குறாங்க அப்படின்றதுனால நான் பட்டி இப்படி சிம்பிளாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம அந்த பிசு தெரியாமல் திருப்பி தைக்கிற பட்டி இருக்குது, அதை அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை வந்து மடக்கையில் போட்டுக்கலாம். இந்த மடக்கையில் வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ நம்ம வந்து 2 ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ பட்டி ஹூக் பட்டி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி வந்து நல்ல பக்கத்தில் மேலே வச்சு தைச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து மடித்து தையல் போடக்கூடாது, ஒரு தையல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு உள்ள அந்த நம்ம இப்போ தைச்சோல அந்த தையலை மறைக்கிற மாதிரி அந்த ஓரத்தை வச்சுட்டு திரும்பவும் அதை ஒரு மடிக்கிற போகிறோம் ஃபுல்லாக. இப்போ வந்து ஹூக் பட்டி ரெடி ஆயிடுச்சு. தையலை மறைச்சி திரும்ப அது வரைக்கும் ஃபுல்லாகவே மடிச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஹூக் பட்டி தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹூக் பட்டி வந்து நல்ல பக்கத்தில் ஃபஸ்ட்டு தைச்சோமா, ஐ பட்டி வந்து உள் பக்கத்தில் வச்சு தைக்கணும். உள் பக்கத்தில் அந்த பட்டி வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். இப்போ நம்ம உள் பக்கத்தில் வச்சு ஒரு தையல் போட்டாச்சு. அதை மடக்கி ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். திருப்பி மடக்கு தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம போட்ட தையலை மறைச்சி அது மேலேயே வச்சு லைன் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த தையல் தெரியுதுல, அதை மறைக்கிற மாதிரி அந்த பீஸை மடக்கி அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம், அந்த தையல் வெளில தெரியாமல். அவ்வளோதான், ஐ பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 தையலாக போடணும். ரெண்டு தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு
பேக்கோட ஃப்ரண்ட்டை வச்சு பேக்கோட ஹைட்டை செக் பண்ணி எவ்வளோ மடித்து தைக்கணும்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே அளவு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ மடித்து தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கை வந்து ஜாயின் பண்ணணும். கை வந்து நம்ம ஃப்ரண்ட் எது வரும்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். கை தைக்கும்போது எங்கேயுமே இழுத்து வைக்கக்கூடாது. துணி கை பீஸையும் இழுக்கக்கூடாது, ப்ளவுஸோட பார்ட்டையும் நம்ம எதையுமே இழுக்காமல் எடுத்து எடுத்து வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது, ஸ்லோவாக தைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து அழகாக சுருக்கம் இல்லாமல் நல்லா வரும். இதையும் டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. கை ஜாயின் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே நம்ம இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. அந்த வளைவுக்கு நம்ம மிஷினை நிறுத்தி நிறுத்தி தான் ஸ்டிச் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் நல்லா பழகுற வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி தைச்சாலும் அந்த வளைவு வந்து அழகாக வந்துடும். இதையும் 2 ஸ்டிச்சாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுட்டு ஆர்ம் ஹோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அங்கேயே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் பக்கத்தில் நம்ம கை ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணணும், அதுவும் அதே இடத்துல வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம கொக்கி மாட்டுற பக்கத்தில் இருந்து அதே சுற்றளவு எடுத்தாலும் அதே இடத்துல வரணும். இந்த 3 அளவுமேவும் நமக்கு எடுக்கும்போது ஒரே இடத்துல வரணும். அதுக்கப்புறம் நம்ம கை ஆர்ம் ஹோல் தைச்சிருக்கோம்ல, அந்த ரவுண்டு வந்து ஏற்ற இருக்கோ இல்லாமல் கரெக்டாக செக் பண்ணி ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டியோட சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ணி நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். நான் பக்கத்தில் 3 தையல் போடுவேன், நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸ் தைக்கும் போதும் கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, ப்ளவுஸையும் இழுக்காமல் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி தைச்சோன்னா இந்த வளைவுலாம் அழகாக வரும். இழுக்காமல் வச்சு தைக்கணும். நெக் பீஸ் தைக்கும்போது பொறுமையாகவும் நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக தைச்சோன்னா அந்த நல்லா நீட்டாக வரும், சுருக்கெல்லாம் இல்லாமல். இப்போ நான் அதை வந்து மடக்கு தையல் போட்டுக்கிறேன். மடக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எம்மிங் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து மடித்து தைக்க போகிறேன். உள்ளே இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு எம்மிங் பண்ணாலும் மடித்து தைச்சாலும் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வெளியில் பிசுறு அசிங்கமாக தெரியும் வெளியில், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் உள்ள பிசுறு கட் பண்ணிட்டு தான் நம்ம எம்மிங்கும் பண்ணணும், மடிச்சும் தைக்கணும்.
இப்போ நான் மடிச்சு தைச்சதை பக்கத்துலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டேன்னா அது ஒரு அழகா இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ மீதி இருக்கோ அதை வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.